மக்களை இந்த ஒரு பெரிய அந்த தென்னந்தூர் பரட்டினா அது பரவாயில்ல ஒரு 4-5 நண்டு இருக்கு. அடுத்து அந்த பெரிய தூரம் பரட்டலான் இருக்கான். பரட்டி பார்ப்போம் நண்டு எவ்வளோ இருக்கு. மிதிப்பாய் இன்னைக்கு பஸ்ல அதில் பிடிச்ச மீனை பாருங்க. அந்த அளவுக்கு சைஸாக ஒரு 6 மாட்டிக்கிட்டு அந்த மீனெல்லாம் அந்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு நண்டு பிடிக்க போகலாம்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். எல்லாம் தம்பி மாமா அவங்க எல்லாம் பிள்ளைங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்கிறா. மக்களே தண்ணி ஆற்றுல சுத்தமாக வரல. இந்த இதை பரட்டி இப்போ நண்டு பிடிக்க போகிறோம். நண்டு அடியில் இருக்கேன். இந்த செல்ல பிடிப்பா பாய் செல்ல பிடிக்க நான் பட்டி கை சரியில்லை பொறு 3 பிடிக்கும் நண்டு வருது நண்டை புரியா பாப்பா பெரிய வருப்பா பாப்பா பெரிய இந்த அங்கிட்டு வருது தூக்கு விட்டுறாத பிடிப்பா உடச்சா எதுல போட்டு விடு. இந்த கால் குளம் இருக்கு ஒரு இது பிடி காய் கை சரியில்லை பிடியத இப்போ கால் குளம் இருக்கு அப்படியே மெயினாக அப்படிங்க இன்னொரு டோச்சு பெருசு உள்ள இருக்கா பெருசு இருக்கா இதுக்குள்ள ஒன்று இருக்கு அந்த கையை பிடிச்சி அடிச்சு நாளைக்கு ஓரப்பு பேசுவேன் சொல்லியா எனக்கு பிடிக்க தெரியாதுடா. பெரிய கோழி மட்டும் ஒடிச்சு போடுங்க இல்ல சும்மா சைடு இந்த இதுல நண்டு வந்தாங்க சும்மா நண்டு பிடிக்கலாம் உண்டு. இப்பத்தாண்டா சாப்பிட்டா அப்படி வீட்டில் வந்து வீட்டில் சாம்பார் தோசை இட்லி அதான் நாய் கூப்பிச்சு ஒரு கொஞ்சம் குட்டி பண்ண இருக்கு இருக்கு இதா இருக்கு இதான் நல்ல பெருசு. இங்க பாருப்பா பாருங்க அந்த தண்ணி ஆற்றுல வற்றி போச்சு. இந்த இதுக்குள்ள அந்த ஆறா இது கிடக்கு அதான் பிடிச்சிட்டு இருக்கான். அப்பா பிடிப்பாரு பாருங்க. சும்மா சும்மா ஓட்டு விடுங்க சும்மா ஓட்டு விடுங்க. நாலு அப்படியே மொத்தமா தூக்குங்க. இல்லை நீ எங்கடா போய் அப்படி போடு. மிதிப்பாய் முள்ளு வெட்டக்கூடாதா மண்டையில தான் அப்பதான் இது நல்லா இருக்குமாண்ணே அந்த அவங்க சொன்னாங்க. சூப்பர் எது தெரியுமா இது வேணாம் இந்த மேல வேணாம் அதை நீ போடு நம்ம போடு அப்படி போடு. இல்ல இல்லப்பா என்ன அக்யூரேட்டா அடிச்சிருக்கீங்க. மண்டையை பார்த்து ஐடி பண்ண இல்ல அது அப்படியாப்பா செருப்போட இருக்கா
தண்ணி நிறையா வந்துச்சு. இப்போ தண்ணி வரல. அந்த கிடங்கு தண்ணியில் தான் மீன் இது பிடிச்சிட்டு இருந்தோம் அன்ன வரைக்கும். இந்த பாருங்க நண்டு பிடிச்சிருக்கோம். தம்பிக்கு ஒரு சின்ன விபத்து ஒன்று ஆயிடுச்சு. காலில் பீங்க ஆங்கிள் சுட்டுருச்சு. காலில் பீங்க ஆங்கிள் சுட்டுருச்சு. இந்த அதில் நண்டு இருக்குது. அதில் மீன் இந்த வச்சுருக்கோம் அந்த வாளியில். இது பாருங்க இந்த மீன் என்ன மீன் தெரியல. கெண்டை தான் பொறுக்க. இந்த சின்ன வாளியில் அளவாக பிடிச்சிருக்கோம் மக்களே. மீதி இது இப்போ டைம் ஆகி போச்சு. நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாருங்க மக்களே 4-5 பேர் வந்திருக்கான். அப்படியே பங்கை பிரிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்ட்டு இருக்கான் மக்களே. ஒட்டுனே ஆறா கம்மியாக தான் மாட்டுச்சு. கெண்டைகள் இந்த மீன் தான் மக்களே. கொஞ்சம் சைஸான மீன். இறைச்சா வச்ச அந்த மீன் வந்து ஃபஸ்ட் டைம் பிடிச்சது. அந்த மீன் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன் இது. இந்த பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. எப்படியே ஒரு 1/4 கிலோ வரும் அந்த மீன் ஒன்று. ஏன்ப்பா 1/4 கிலோ வருங்களாப்பா? 1/4 கிலோ கூடுதல் வரும். இன்னைக்கு நம்ம சுருளி அதில் பிடிச்ச மீனை பாருங்கள். அந்த அளவுக்கு சைஸாக ஒரு 6 மீட்டர்ன்ட்டு. அந்த மீனெல்லாம் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. என் அப்பா பங்கை பிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க மக்களே. அப்பா ஒவ்வொன்றா பங்கை பிரிச்சுட்டு இருக்காரு. 5 பேர் வந்திருக்கான். 5 பேருக்கு இந்த மாமா சின்ன சின்ன குட்டி மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. பிடிச்சி முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். பாருப்பா டாட்டா சொல்லுப்பா. இந்த அப்பா பையில் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு மீன். வீட்டில் போய் நீ க்ளீன் பண்ணணும் மக்களே. க்ளீன் பண்ணி நம்ம மீன் தான் இருக்கு. 2-2.5 கிலோ வரும் ஒரு ஆளுக்கு. இன்றைக்கி வேலை இல்லை, அதனால மக்களை அப்படியே சரி போய் மீனை பிடிக்கலாம்ட்டு போய் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இயற்கையை பாருங்கள். சரி மக்களே, நன்றி மக்களே.